ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிபியும், சம்யுக்தாவும் மணமேடையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாடா! தமிழ் இன்னும் வரல. எனக்கு கல்யாணம் நடக்க போதுங்கிற மாரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க. தாலியை எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயா மீனா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. என்னால் கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. வெண்பா, ஏதாவது சின்னதாக சந்தர்ப்பம் கிடைச்சா கூட உனக்காக நான் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. இருப்பினும் வெண்பா வந்து தேங்கி தேங்கி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குடும்பத்தையே நான் தலைகீழ ஆக்க போகிறேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சம்யுக்தா. அப்பன்னு பார்த்து தமிழ் மாசா உள்ளே வராங்க. தமிழ், என்னம்மா ஆச்சு? நீ என்னம்மா இப்படி வந்துக்கிட்டு இருக்க? உன்னை யார் அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு? எதுக்காக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, சம்யுக்தா கடுப்பாயிட்டு, என்னடி என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஏய், தமிழை யாராவது இங்கே பேச விடாமல் தடுத்தீங்க, நான் மனுஷனாக கூட இருக்க மாட்டேன்னு கணேசன் இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, தமிழ் சொல்லுமா, உனக்கு என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சம்யுக்தா தான். இவர் நல்லவெல்லாம் கிடையாது ஜானு அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டா. சம்யுக்தாவை பற்றி நம்ம பொண்ணை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்து கிடச்சிருக்கு. தமிழுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கணேசன், மீனா, அமுதா எல்லாரும் தமிழுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. சொல்லுமா, தைரியமாக சொல்லுமா, உன் பின்னாடி நம்ம எல்லாருமே வந்து நிற்கிறோம் அப்படின்னு மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அவங்க ரூம் வாசலில் வந்து நின்னேன். இந்த சொத்து எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் உங்களை பழையபடி இட்லி வைக்க விடணும். அமுதாவை, கணேசனை, மீனாவை ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான்னு சொன்ன உடனே கடுப்பாயிட்டாங்க. கணேசன் கன்னத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுன்னு. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட மருமகளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்ல வேலை தமிழ் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு கணேசன் சொல்கிறப்ப, அவன் என் மேலே அபாண்டமாக பழி போட்டுட்ருக்கா, அதை நம்பி நீங்கள் என்னை அடிக்கிறீங்களா? ஏய், தமிழ் என்றைக்குமே வந்து போய் சொல்ல மாட்டா. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? தமிழ் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தானா அது எப்போதுமே கரெக்டாக தான் இருக்கும். கணேசன் வார்த்தைக்கு வார்த்தை தமிழுக்கு வந்து செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பாடா, இப்போ சம்யுக்தா இல்லைன்னா அந்த இடத்துல என் பொண்ணு தான் இருக்கா வெண்பா. நிச்சயம் மாப்பிள்ளையை வந்து சமாதானம் பண்ணி தீரலாம். மாப்பிள்ளை, இந்த இடத்துல நமக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் மாப்பிள்ளை. கொஞ்சம் நேரம் நாங்கள் சொல்கிறத கேட்குறீங்களா? இப்போ சம்யுக்தா இல்லைன்னா அடுத்த இடத்துல என் பொண்ணு தான் இருக்கா மாப்பிள்ளை. அதனால தான் ஆரம்பத்துலேயே என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சிபியும் அமைதியாக நிற்கிறாங்க. சாம், நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்மதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க. பின்னாடி 2 அதிகாரிங்களும் வந்த உடனே எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறப்ப, இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. எத்தனையோ குடும்பத்தை இவங்க நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. அதில் என் குடும்பமும் ஒன்று. அதனால தான் எங்கள் அப்பா கூட எங்கே போனாருன்னே தெரியலன்னு சொல்லி சொன்ன உடனே செமையாக கோவப்படுறாங்க. நம்ம ஜெகதாம்பாள் கன்னத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தெரியுது. இருந்தாலும் உன்னை நான் பிடிச்சி கொடுக்கணும்னு எந்த விதத்துலேயும் ஆசைப்படல. மரியாதையாக இந்த மண்டபத்தை விட்டு நீயா போயிட்டேனா உங்கள் குடும்பத்தை நான் சும்மா விட்டுருவேன். இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். சிபிக்கு மனைவி ஆகிற தகுதியை நீ இழந்துட்ட. தேவையில்லாமல் நீ இங்கே நிற்காத. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே, அப்படியெல்லாம் என் தங்கச்சியெல்லாம் அடிச்செல்லாம் துரத்த முடியாதுன்னு பிரேம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல ஜானு வேக வேகமாக போயிட்டு மாசான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே டப்பு டப்புன்னு சவுண்டு வேற கேட்குது. என்ன பிரேம், இப்போ பேசு பார்ப்போம். நான் எதுக்கும் யாருக்கும் பயந்ததே கிடையாது. சொல்லுடா, இப்போ சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான். தமிழ் சொன்னதெல்லாம் உண்மை தான். நாங்கள் பல குடும்பத்தை வந்து ஏமாத்துறது எல்லாம் உண்மை தான். எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க. அதுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுத்தேன்ல. நான் கொடுத்தப்பே நீங்கள்லாம் போயிருக்க வேண்டியதானே. என்னடா, ஏமாந்தவங்களாக இருந்தால் ஏமாத்திரலாம் நினச்சிங்களா? இது எல்லாம் வேறு யார்கிட்டையாவது வச்சுக்க. இந்த ஜானு கிட்ட அப்படியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் பேசி அவங்க எல்லாரையும் அடித்து துரத்திடுறாங்க. மேடம், உங்களுக்கு வேணால் பெரிய மனசு இருக்கலாம். ஆனால் இவங்க இத்தனை நாளாக யார் யாரை ஏமாத்துறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சம்யுக்தா குடும்பத்தை அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அத்தை, என் பொண்ணு தான் சரியான ஜோடி நம்ம சிபிக்கு. மீனா,
எடுத்து சொல்லுமா. ஆமாமா, இந்த கல்யாணம் நல்ல விதமாக வந்து நடக்கணும். நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, அதான் முறை பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியை மணமேடையில் வந்து உட்கார சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் சிபி நிற்கிறாங்க. அதான் சிபிக்கே வந்து விருப்பம் இருக்குது, அதனால தான் பேசாமல் இருக்காப்ல அப்படின்னு சொல்லும்போது, வெண்பாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா, இப்போ என்னால் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரவே முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சிபி மாப்பிள்ளை நீங்கள் எடுத்த முடிவு தப்பாக போச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் எடுத்த முடிவுக்கு நீங்கள் சம்மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் எடுத்த முடிவுக்கு நாங்கள் எதுவுமே பேசாமல் எல்லாரும் அமைதியாக இருந்தோம். இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப, ஜானுவாலையும் எதுவும் பேச முடியல. அவங்க பேசுறதுக்குள்ளேயே டப்பு டப்புன்னு வெண்பாவை மணமேடைக்கு வந்து கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நில்லு வெண்பா, நீ அங்கேயே தான் நிற்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு சரியான மருமகனா அது நான் பார்த்த இந்த தமிழ் தான் பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்கிறப்ப, என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு அடுத்த நொடியே வந்து பேசுகிறாங்க நம்ம சிபி. என்னால் இந்த விஷயத்தையும் ஜீர்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு வேணாம், தப்பு பண்ணாத ஜானு அப்படின்னு அந்த இடத்துல சிபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அத்தை, இவ்வளோ நேரம் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான், என் தங்கச்சி மீனா எல்லாரும் பேசினப்ப சிபி மனசில் எந்த விதமான பிடிவாதத்தனமும் இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்னு சொல்கிறீங்க. தமிழ் தங்கமான பொண்ணு தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் அவள் சரியான பர்ஃபெக்டானவ ஒருத்தி தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மாப்பிள்ளைக்கு பிடித்தம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்கிறீங்க? சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கணேசன் பேசுகிறப்ப, கணேசா எனக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு, அமைதியாக இருங்க, என்னை தவிர இங்கே யாரும் பேசக்கூடாது. சிபி, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. எங்களுக்கான பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் கூட அத்தை வந்து தரமாட்டாங்க. நீயே வந்து ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஜானு இதை யார் வேணாலும் ஒத்துக்கலாம், நீ வந்து சம்மதம் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கலாம். என்னால் கண்டிப்பாக தமிழை கல்யாணம் பண்ண முடியவே முடியாது. அவளை அந்த இடத்துல வச்சு என்னால் பார்க்க முடியாது. வேணாம் ஜானு, தப்பு பண்ணாத, இது உன் பேரனோட வாழ்க்கை, என் பிடிவாதத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் உன்னோட பாட்டிடானா, ஏன் பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, முடிவா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற? என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் நான் சொல்கிறேன். சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க. வெண்பா, நீ கூட என்னை கல்யாணம் பண்ணிக்காத, அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. மாப்பிள்ளை அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, கணேசா உன் பொண்ணை நீ சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அது எல்லாம் சரி, நான் எடுத்த முடிவு தப்புங்கிறீங்களா? அத்தை, உங்கள் முடிவை தப்புன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. நீங்கள் எப்போதும் கரெக்டான முடிவு தான் எடுப்பீங்க. ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நல்ல விதமாக அமைச்சிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது தப்பா? மாப்பிள்ளை பார்த்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி அடித்து துரத்தியாச்சு. கண்டுபிடிச்சது தமிழ் தான். மனமாற வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், சொந்தக்காரங்களா நானும் என்னோட தங்கச்சியும் முடிவு பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கணேசா எனக்கு தெரியும், நான் சிபி கிட்ட கேட்குறேன். சிபி உன்னோட முடிவை சொல்லு. அதான் மாமா சொல்லிட்டாங்களே, வெண்பாவை வேணான்னு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் தவிர, ஆனால் கண்டிப்பாக நான் தமிழை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என்னை சாரி ஜானு, மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதான் உன்னோட முடிவா? இதான் என்னோட முடிவு, இதுலேருந்து நான் மாறவே மாட்டேன். சரி, இந்த கல்யாணத்தில் நான் விருப்பப்பட்டபடி நடக்கலைன்னா இங்கே என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுடனும் ஒட்டுமொத்த குடும்பமும் பாட்டமாகறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.